திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களுக்கு ஆத்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். குறிப்பாக 12 திருமுறை காப்பு செய்யப்பட்டிருப்பதனாலே திரு எம்பாவை இப்பொழுது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளே மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றிங்க. வாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு. சிவாயனம். ஓம் நம சிவாய். வாங்கய்யா அருளர் செய்ய வணக்கம். வாங்கய்யா சிவாய். வணக்கம் வணக்கம். வாழ்க வாழ்க. மணிவாசக துதி யாரா சொல்றாங்களையா? திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறாங்க ஐயா. மாணிக்கவாசக துதி சொல்லுங்கம்மா. போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை வருவா நெறியளிக்கும் வாதவூர் எம்போன் திருவாசகம் என்னும் தேன் மாணிக்க வாசகர்மான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா. திருச்சிற்றம்பலம். அடியன் பாடட்டுங்களா ஐயா? அடியன் பாடட்டுங்களா ஐயா? பாடுங்கம்மா. மாணிக்க வாசகர் துதி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். எழுதரும் அறைகள் தேரா எழுதரும் அறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் எழுதரும் அறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்து என்றும் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து துளும்ப பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து துளும்ப தொழுத கை தலை மீது ஏறத்து தொழுத கை தலை மீது ஏறத்து கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம் அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. திருவாசகம் என்னும் தேன் பருகி தேயமெல்லாம் கருவேர் அறுத்தருளி கருங்கடலை வேர் துளைத்திட்டு உருவாசகம் என்னும் உண்மை உணர்ந்து உத்தமனார் திருவாசகம் என்னும் தேனின் அருட்காரணமே. திருவம்பால முதல் பாட்டியா? யார் படிக்கிறதையா? நடராஜையா. வாங்கய்யா. சிவாயன். நன்றி. வாங்கயா. இந்த வரங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நான் புத்தகம் எல்லாம் வச்சிருக்க மாட்டேன் சாமி. கொஞ்சம் அப்படியே லேப்டாப்ல தான் எடுப்பேன். ராஜா, நீங்க முதல் பாட்டு படிங்க, நான் 2வது பாட்டு படிக்கிறேன். ஓம் நம சிவாய. மாணிக்கவாசகர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருவெம்பாவை திருவண்ணாமலையில் அருளி ஆதியும் அந்தமும் இல்லாரு பெரும்
சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள் மாதேவளருதியோ வன் செவியொன் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போல் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து ஓதாரமலையின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தாள் எண்ணே எண்ணே இதோ எம் தோழி பரிசலோரெம்பாவாய் இதேயம் தோழி பரிசேலோயம்பாவாய் பாசமாம் பரஞ்சோதிக்கு பாடிடுமா சொன்னது ராணிமணி? சொல்லி தொழுவாரை தொழுமின்களேன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாங்க. என்ன, அம்மையப்பராக இருந்த ராஜா ராணையா ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. ரெண்டாவது பாட்டு பாசம் பரஞ்சோதிக்கு நடராஜனையா. ராணிமணி பாட்டுங்க. சிவாயிரம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பராயிராப்பகல் நாம் பேசும்போதும் எப்போதும் இப்போது ரமலைக்கே நேசம் வைத்தனையோ நேரிழியாய் நேரிழியே சீசீவையும் சிலவே விளையாடி ஏசும் இடம் இதோ விண்ணோர்கள் ஏத்ததற்கு ஊசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பாரா சிற்றம்பலம். சிசி இவையும் சிலவோ விளையாடி. சிசி என்பத நாயோட்டு மந்திரம்னு சொல்லுவாங்க. நாய் என்பது நன்றியின் அடையாளம். ஆக நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலே என்று பெருமான் இதுவரை செய்த உதவிகளுக்கு நாம் நன்றி செலுத்தினால் இனி நமக்கு தேவையான அவன் தானே வந்து தருவான் என்பதுதான் சிசி என சிலவோ விளையாடி என்று பொருள் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. முத்தன்ன வெண்ணகையாய். நடராஜா எப்படி? நன்றி நன்றி. சிவாயிரம் திருச்சிற்றம்பலம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்தெதிரெழுந்தன் அத்தன்னானந்தன் அமுதன்றல் என்றல்லூரே. முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்தெதிரெழுந்தன் அத்தன்னானந்தன் அமுதன் என்றல்லூரே. தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புன்மை தீர்த்தாட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோம். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். நன்றிங்க. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை என்பது சித்தத்தை சிவன் பாலே வைத்தல். மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்பத கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடலின் சொல்லி சித்தம் அழகியாரை நெட்டை கூடலுக்கு உரியவர்கள் என்று சொல்லுதல் மரபு. ஆனாதான் அந்த பாட்டு அவருக்கு வாச்சாபல்து. வாழ்க வாழ்க. நன்றி. ஒன்னி திலநகையாய். சிவலலிதா லோகநாதன் வாங்க. பட்டம்மாள் வாங்கம்மா. சிவாங்க. பட்டம்மாள் இருக்கீங்களா? வாங்க. சிவாயனம். தனலட்சுமியம்மா வாங்க.
தனலட்சுமி அம்மா வாங்க. என்னாச்சு? சரியா லைன்ல இல்லையா? இல்ல போல இருக்கு. சொக்கம்மாள் வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கொல்லித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோமோவளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உள்ளுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலொருங்காவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்றுருக அம்மாட்டோம். பெருமானுடைய முதலே கண்ணாலே காணுதல், அப்புறம் உள்ளத்தாலே உணர்தல் என்ற ரெண்டுத்தையும் சொன்னார். கண்ணுக்கு இனியான் உள்ளுக்கு நின்று உறுதல் என்று. வாழ்க வாழ்க. அடுத்தது மாலரியா நான்முகனும். சரஸ்வதி அம்மா வாங்க. சரஸ்வதி அம்மா வாங்கம்மா. சிவாயம். நான் முகனும் காணாமலையினை நாம் மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுரு தேன்மாய் படிரி கடை திரவாய் பாலுரு தேன்மாய் படிரி கடை திரவாய் ஞாலமே விண்ணே ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மையாள் கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் கிடினும் உணராய் உணராய்கான் ஓலம் கிடினும் உணராய் உணராய்கான் ஏல குழலி ஏல குழலி பரிசேலோரம்பாவாய். நன்றி ஐயா. போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். பொக்கங்கள்னா பொய் பேசுதல்னு சொல்றது. பெருமான நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்ற பொய். நான் உணர முடியுமா? இல்லை, அவன்தான் நமக்கு உணர்த்த வேண்டும். உணர்தலின் என்று சொல்லி அவன் எனக்கு உணர்த்தினான் என்று சொன்னால் அது பொருத்தமுடா இருக்கும். இல்லை, நான் உணர்ந்துட்டேன்னு சொன்னா அது ஆணவா இருக்கும். ஆக நான் உணர்ந்தேன் என்ற பொக்கத்தை பேசுதல் என்று மணிவா சொல்லதா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. மானேனி நன்னலை. ஓலம் ஓலம் இடினும் வரணும் ஐயா. இடினும் ஓலம் இடினும்னு வரணும். அம்மா வந்து ஓலம் கெடினும்னு பாட மாதிரி தெரிஞ்சுது. ஓலமிடினும் உணராய் உணராய். சிவனே சிவனே என்று ஓலமிடினும் பெருமானை நோக்கி ஓலமிடுதல்.
வீதிவாய் கேட்டல் அல்லவா, அதனால பெருமானுக்கு ஓலமிடுதல். அடுத்தது ஓலம் கணபதி. இடினும், மிடினும் இல்ல, ஓலம் இடினும். ஆமா. ஓலம் இடுதல், பெருமான் நோக்கி ஓலமிடுதல். சிவனே சிவனே என்று ஓலமிடுதல். ஆமா. சிவாய. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்தது கணபதி ஐயா வாங்கய்யா. இருக்காங்களா? அல்ல இல்ல, கணபதி ஐயா வாங்க. அடுத்தது சிவ ஜான்சிராணி அம்மா வாங்க. சிவாத சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க்கை நாதான்றால் வாழ்க்கை இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள். சிவாத்த சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாரபூஜையா சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமாணம் மந்திர சந்திர பத்த பாஞ்சலி சமர்ப்பாமி. அடியார் மக்கள் தூபதீபம் ஆக்கியாமி. தூபதீபம் நிராஞ்சன சமர்ப்ப. அடியார் திருமுக்கும் பாத பூஜையாம் போற்றி போற்றி. திருவடி வாழ்க வாழ்க. சிவா சிவா. திருச்சிற்றம்பலம். மானே நீ நலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே போன திசை பகராய் என்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவழிய தானே வந்தம்மே தலையழைத்த முண்டருளும் வான்பார் குழல் பாடி வந்தோர்க்கும் பாய் திறவாய் பாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேல் வரும்பவ ஊனே உருக்காய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேல் வரும்பவ ஏனோர்க்கும் தங்கோனை பாடேல் வரும்பவ. சிவாத்தி சிவம். நன்றியா, வணக்கம். சிவா. வாங்க வாங்க வாங்க. ஊனே உருகாய் உனக்கே உருமெமக்கும் என்று பெருமானை நோக்கி உள்ளம் உருகுதல். வாழ்க வாழ்க. அன்னே இவையும் சிலவோ பலமர். படிங்கம்மா. சிவலலிதாம்மா படிங்க. அடுத்து ஜான்சிராணி அம்மா. திருச்சிற்றம்பலம். அன்னே இவையும் சிலவோ பலரமர உன்னற்கு அறியான் ஒருவன் ஏறும் சீரன் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்ன முன்னும் தீ சேர்மெழுகு ஒப்பாய் என்னானை என்னறையன் என்ன முதன்றெல்லோமும் சொன்னோம் கேள்விவேராய் இன்னும் துயிலிடியோ மண்ணஞ்ச பேதையர் போல் வாழ கிடத்தியால் என்னே துயிலின் பரிசெலோரம்பாவாய். உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான். பெருமானை மனதிலே உண்ணுதல் என்றால் நினைத்தல். அந்த நினைப்பு தான் நெட்டை கூட. வாழ்க வாழ்க. கோழி சிலம்ப சிலம்பம். ஜான்சிராணி அம்மா வாங்கம்மா. இருக்கீங்களா?
அடுத்தது காந்திமதி அம்மா வாங்க. நம்ம திருச்சிற்றம்பலம். கோடி சிலம்ப சிலம்பும் குருவெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் பின் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழிதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. ஆழியான் அன்புடைமை அமாறும் இவ்வாறோ. பெருமானிடத்திலே அன்பு செலுத்துதல், அந்த அன்புதான் சிவம். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. முன்னை கடலை சுருக்கு எழுந்துடையான். நாகராஜன் ஐயா வாங்க ஐயா. சிவா நான் கேட்டுக்கிறேன் ஐயா. சரிங்க. நன்றி சிவா, நன்றி சிவா. அடுத்து திலகவதி அம்மா வாங்கம்மா. நம்ம திருச்சிற்றம்பலம். ஒரு நிமிஷம் ஐயா. முன்னே திருச்சிற்றம்பலம். அத பாடுங்க ஐயா, எடுத்துட்டங்க ஐயா. வணக்கம் ஐயா. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தோம பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார்த்தாள் பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்ன வகையே எமக்கு எம் கோ நல்குதியேல் என்ன கூறையும் இலோம் ஏலோர் எம்பவாய் என்ன கூறையும் இலோம் ஏலோர் எம்பவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி. உயிர் சார்ந்ததன் வண்ணமாதல் சொல்லுங்க. பெருமான் குறைவிலா நிறைவு கோதிலா அமுது. அதனாலே அவனை வணங்கினால் நமக்கு எந்த குறையும் இல்லை என்பதை சொல்ற பாட்டு. என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் என்று அந்த குறைவிலான நிறைவை நாம் வணங்கி நாமும் குறையில்லாமல் இருப்போம் என்று சொல்கிற பாட. வாழ்க வாழ்க. பாதாள மேடினுக்கு வாழப்பாடி சித்ராமா வாங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியா பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. மாணிக்க பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதையொருபான் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகால் ஏதவனோர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம் சாமி. பெருமானுக்கு நான் ஒருவனே தொண்டு செய்கிறேன் என்பதில்ல. பெருமானுக்கு நான் ஒரு தோழம் தொண்டருடன் கணக்கில் அடங்கா தோழன் என்பதற்கு கணக்கில் அடங்காத என்பது தோழம் என்று ஒரு சொல். அது அந்த எண்ணிக்கையை குறிப்பதற்காக 1000 முறை சொல்லணும், 1000 எண்ணியா சொல்றோம். அந்த மாதிரி தோழம் என்ற வகையில அவனுக்கு எண்ணிலடங்காத தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதிலே நானும் ஒருவன். நான் பெருமானுக்கு தொண்டன் என்றால் ஆணவம். ஆனால்
அந்த ஒரு தோழம் தொண்டர்களே நானும் ஒரு தொண்டன் என்றால் ஆணவம் அடங்கும் என்ற செய்தியை சொல்ற மாதிரி ஆணவத்தை அடக்குவதற்காக ஒரு தோழம் தொண்டருடன் என்ற சொல்லை சொல்லி காட்டினார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 16வது பாட்டு. ஈ சித்ரா, ரயில்வே சித்ராமா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா, ஒரே நிமிஷம் ஐயா. வாங்கம்மா. 16வது பாட்டு. மொய்யா தடம். 14 ஐயா. 11. 11. சரி சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். மொய்யார் தடம் பொய்கை புக்குமுகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கலல் பாடி ஐயா வலியடியோம் வாழ்ந்தோம் காணாரால் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறு மருங்குகள் மையார் தடம் கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழித்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் சாமி மலரடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. இங்க இந்த பாட்டுல ஐயா என்ற சொல்லை இருமுறை பயன்படுத்தியிருக்கிறார். ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் அருளல் போல். ஒரு தலைவன் என்று சொன்னால் தலைவன் வழியில் நடத்தல் தான் வாழ்க்கை. அதனால ஐயா வழியடியோம் என்று சொல்லி அந்த ஐயன் என்ன செய்வான்? நம்மை ஆட்கொள்வான். ஐயானே ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு. அவனுடைய வழியிலே நடந்தால் அவன் நம்மை ஆட்கொள்வான் என்பதை ஐயா என்ற சொல்லை தலை என்பதை ஒரு முறைக்கு இருமுறை பயன்படுத்தியிருக்கிறார். வாழ்க வாழ்க. ஆர்த்த பிறவி. நித்திலாமா வாங்க. வாமா. துயர்கெட நாம் ஆர்த்து ஆடும் சீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவையளமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவன் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. பெருமான் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அவன் செய்கிற ஐந்தொழில்கள் என்ன அந்த அவன் எப்படி செய்யறான்? விளையாட்டா செய்யறான். ஏன்னா உலகத்துல 84,100,000 யோனி பேதங்களை அத்தனை உயிர்களுக்கு அருள் செய்வான். அப்ப அப்படி அந்த செய்யும் அந்த ஐந்தொழில் அந்த உயிர்களுக்காக செய்யும் போது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வானா? இல்லை, அவன் ரொம்ப எளிமையாக விளையாட்டாக அதை செய்வான். அழகிலா விளையாட்டு உடையான் என்று காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 13வது பாட்டு. பைங்குவளை கார்மலரா. ஐயா தீர்த்தன்றது அவரு பேராயா? ஆமா, பெருமான் தீர்த்தன்னு பேர். அவன் கங்கையை தலையிலே சுமக்கிறான அங்க அவன் தீர்த்தன்னு ஒரு சொல்லுவாங்க. அவன் காவிரி கரையிலே இருக்கிறான், அதனாலேயும் தீர்த்தன் என்று சொல்லுவார்கள். ஆனா காவிரி கரையில் தான் தலங்கள்னாலே வழிபாட்டு தலங்கள் அதிகமா இருக்கிற இடம், அதனாலேயும் தீர்த்தன் என்று சொல்வார்கள். வடக்கிலே அவன் கங்கையை சுமந்திருக்கிறான், தெற்கே காவிரி கரையிலே குடியிருக்கிறான் என்று சொல்றது. கங்காதரன் சொல்லுவாங்க. சிவாய் கங்கை அந்த பக்கம் கங்காதரன் தீர்த்தன்னு சொல்றது வடநாட்டு மரபு. நம்முடைய தமிழ்ல அவன் காவிரியில இருக்கிறான், காவிரி வாய் குளித்து அப்படி சொல்லி காவிரி கரையில் தான் சோழ நாட்டுல பாடல் பெற்ற தலங்கள் 274 190 தலங்கள் அவன் குடியிருக்கிறான். வடகரையில ஒரு 63 தலங்கள், தென்கரையில 127 தலங்கள். அதுதான் அப்பர் சாமி கங்கை கரைக்கு போக சொல்ல நீ திருவையாருக்கு வா, உனக்கு கைலாய காட்சி அங்க காட்டான்னு இங்க கூட்டு வந்துட்டாரு. கங்கை கரையில இருந்து காவிரி கரை கூட்டு வந்து திருவையாறுல காட்சி காட்டினார். அதனாலே அவன்
அதனாலே அவன் தீர்த்தன் என்று சொல்றது ஒரு மரபு. வாழ்க வாழ்க. மல்லிகாமா வாங்க. ஐயத்தங்கையா திருச்சிற்றம்பலம். தந்த இனிய அடியார் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. மாணிக்க வாசகர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. பைங்குவலை கார் மலராய் செங்கமலம்மை போதால் அங்கும் கோரே எனத்தால் பின்னோ மரவத்தால் தங்கள் மலங்களுவோ வார்வந்து சார்தலினால் எங்கள் பேராட்டியும் எங்குனும் போற்றி செய்து பொங்கும் மடுவில் புகழ் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க உடையும் பூனல் பொங்க பங்கைய பூ புனல் பாய்ந்து அடேலோரெம்பாவாய் பங்கைய பூ புனல் பாய்ந்து அடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருவடியை வணங்கிறங்கய்யா. வாழ்க வாழ்க. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால். மலம் கழுவு என்பது ஆணவத்தை அடக்குதல். எப்படி அடக்குதல்? அந்த இருவினைகள் மூலமாக, இருவினை ஒப்பின் மூலமாக அந்த மலங்களை கழுவலாம். அதற்கு அவன் தருகிற கொடைதான் மாயாதனு விளக்கு. அதனால மாயை தனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கம் என்பதுதான் என்ற சிவஞான செய்தியை சொல்ற மாதிரி தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் என்று சொல்லுதா பொருள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. காதார் குழையாட. சிவ புனிதவதி அம்மா வாங்க. சங்கரையா வாங்க. வாங்க. திருச்சிற்றம்பலம். காதார் குழையாட பைம்புன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழமாட காதார் குழையாட பைம்புன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழமாட சீத புழலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றைதார் பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த எம்மு வளைதல் பாத திறம்பாடி ஆடலோரும்பாவாய் வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதல் பாத திறம்பாடி ஆடலோரும்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சங்கரையா வந்தாலே பேக்ரவுண்ட்ல அந்த நெசவு சத்தம் கேட்கும். அந்த குழல் போய் வர சத்தம். காதார் குழையாட பைம்பூன் கலநாட. அந்த பைம்பூன் கலை என்பது அவன் பாவ போடுகிற நூல். இடையில அந்த குழல் போயிட்டு வருது. அதனால காதார் குழையாட பைம்பூன் கல நூலை நெடுக பாவு செய்து இடையில குறுக்குல குழையை விட்டு அந்த குழல் நூலை செய்தா நெய்தல் இல்லையா? பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் என்ற செய்தியை நினைவுபடுத்துற மாதிரி காதார் குழையாட பைம்பூன் கலநாட என்று நெசவு தொழிலை நினைவுபடுத்துற பாடல்னு இந்த பாடலை சொல்லலாம். வாழ்க வாழ்க. அடுத்து 15வது பாட்டு. ஓரொரு கால் என்பெருமா. செல்வம் அம்மாவாங்க. செல்வம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய்வோவாள் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள்
பேரறையர்க்கு இங்கனே வித்தொருவர் ஆமாறும் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவ ஊன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோரம்பாவாய் வாருருவ ஊன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோரம்பாவாய். திருச்சிற்றம்பலம். ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள். பெருமான் நம்மளை எப்படி ஆட்கொள்வான்? அவனை நாம் வாயார பாடுவதன் மூலமாக ஆட்கொள்வான் என்பதைத்தான் வாருருவ பொன்முலையீர் வாயார நாம் பாடி மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டரினத்தகத்தான். அதனால பெருமானுடைய புகழை வாயார பாடுவதன் மூலமாக அவன் நம்மை ஆட்கொள்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. முன்னிக்கடலை 16வது பாட்டு. போரூர் செண்பவல்லியம்மாவங்க. திருச்சிற்றம்பலம். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையால் ஈட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவு இல்லா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் என் அருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். நன்றி ஐயா. முன்னே அவள் சமக்கு முன்னரக்கும் இன்னருளே என்ன பொழியாய். அப்ப மழை என்பது பெருமானுடைய அருள் கருணையின் அடையாளமாக மழை பெய்கிறது. அந்த மழையின் மூலமாக பயிர்கள் வளர்ந்து உயிர்கள் பசியாரி அதன் உள்ளம் குளிர்ந்து பெருமானை வணங்குதல் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 17வது பாட்டு. செங்கணவன் பா. உமாமா வாங்க. பார்த்துச்சுக்கலையா? வாங்கம்மா. 17. தென்னாடு சுமனை போட்டு எந்நாட்டிறார் மாணிகத்தன் மலரடிகள் போட்டு போட்டு தென்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதோ இங்கும் நம்பாலதா கொங்கு உன் கரும்புகளி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்களுக்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூ புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூ புனல் பாய்ந்து ஆடலோர் எம்பாவாய். சுவாய் நம்ம பார்த்துட்டோம். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள் என்பது அவன் நம்ம வீட்டுல வந்து புகுந்தான் என்பது ஒரு உலகியல் செய்தியா இருந்தாலும் அருளியல் நிலையில அவன் நம்முடைய இல்லமாகிய அந்த உடம்புக்குள்ளே வந்து புகுந்து நம்மை ஆட்கொண்டான். காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணில் இங்கமாக செய்தல் தான் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து அண்ணாமலையான். கோபால் சரிதாமாக. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகரையா மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணூர் மூடியின் மணி தோகை வீறு அற்றால் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்பன் தன்னார் ஒளி மழுங்கின்
தாரைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கு ஒளி விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இம்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோ எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப. இரவி என்பது சூரியன் இல்லையா? அது என்ன பண்ணுது? கடல்ல இருக்கிற அந்த நீரை அப்படியே உறிஞ்சு மேகமாக்கி கொண்டு வந்து மழை பொழிகிறது. அந்த இயற்கை செய்திய சொல்ற பாட்டு. கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப. சூரியன் தன் கதிர்களாலே கடல் நீரை அள்ளி மேகமாக்கி நமக்கு நிலத்திலே மழை பொழிவிக்கிறது என்ற செய்தியை சொல்லி அதை செய்கிறவன் யாரு? அண்ணாமலையான் என்று சொல்கிற பாடல். அண்ணாமலை. அதனால அண்ணாமலையான் அடிக்கமலத்தை சென்று இறைஞ்ச வேண்டும். இயற்கையில நடக்கிற செய்திய அவன் நமக்கு உடனிருந்து உதவுகிறான். ஏன்னா அவன்தான் இருநிழலாய் தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாக இருக்கிறான். அது அவன் செய்கிற உதவி. வாழ்க வாழ்க. உங்க பிள்ளை வட்டமாலமா இருக்கீங்களா? சிவாய. அடுத்தது தனலட்சுமி மாமாங்க. திருச்சிற்றம்பலம். உன் கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் பொதுக்கும் எம் அச்சத்தாள் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் நண்பர் அல்லாதோர் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களில் என் ஞாயிறு எமக்கெளோர் எம்பாவாய். இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களில் என் ஞாயிறு எமக்கெளோர் எம்பாவாய். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளின. அந்த உடம்புல வந்து பூதணுமே, அதுதான் இங்க அடைக்கலம். அந்த நம்முடைய உடம்பையே அவன் வந்து அடைகிற களமாக ஆக்கி கொள்ளுதல். அதனால அதை அடைக்கலம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. 20வது பாட்டு போற்றி அருளுதல். கடைசி பாட்டு சிவ ஜான்சிராணி அம்மாவாங்க. நம்ம கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. சிவாய நம. வட்டமா இருக்கீங்களா? வந்தாங்க லைன்ல. சிவாய. வேற யாரும் விட்டு போனா இருக்கியா? யார் விட்டு போகணும்? மியூட் ஓபன் பண்ணோம். பத்மாவதி அம்மாவது. நமச்சிவாய. நடராஜன் இல்லையா? நடராஜன் இருக்காங்க. சிவாய. நீங்க படிச்சிருக்கீங்க? பத்மாவதி அம்மா அப்படியே கடைசி பாட்டு. போற்றி அருளுக கடைசி ஆமா ஐயா. சிவாய நமயா. நன்றி ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர் போற்றியாம். ஒரே ஒரு நிமிஷம் நிதானமா. திருச்சிற்றம்பலம். காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க.
போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்கனின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடலோர் எம்பாவாய் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடலோர் எம்பாவாய். நன்றி ஐயா, நன்றி ஐயா. பெருமானுக்கு அட்ட புட்பம் சாத்துற மாதிரி 8 வகையான போற்றிய இந்த பாட்டுல சொல்றாரு. இப்ப என்ன மணி இப்ப 6:05, இன்னொரு 10-15 நிமிஷம் இருக்கு. அதனால இந்த 8 போற்றிய சொன்ன மணிவாசருடைய அட்டகம் மாணிக்கவாசர் அட்டகத்தை கூட பாடலாம். பத்மாவதி அம்மா இருக்காமா? பாடுமா. ஒரு 10 நிமிஷத்துல அந்த மணிவாசர் அட்டகத்தை பாடிடலாம். அவருக்கு ஒரு 8 போற்றி, பெருமானுக்கு 8 போற்றி செய்யற மாதிரி அந்த நூலை செய்த மணிவாசகருக்கு 8 போற்றி. மணிவாசகர் அட்டகம் ஐயா. இந்த கடைசி பாட்டு பாடுறேங்க ஐயா. பாடுங்கம்மா. பட்டம்மாவா? பாடுங்கம்மா. ஆமாங்க ஐயா. அவங்கள 2 முன்னாடி கூப்பிட்டார. சரிங்க. வெளியில இருந்தேன் ஐயா, தெருவுல இருந்தேன். சரி சரிங்க. போ திருச்சிற்றம்பலம். போ திருவம்பாவா தேடுகின்றலை தெருவுதோலாலதான் திருவம்பாவா பாட்டு. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். பெருமானை போற்றி வந்து யாம் உய்வதற்காக போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் அதை தந்த மணிவாசருடைய அட்டகம் படிக்க முடியுமாமா? பத்மாவதி அம்மா, மாணிவாசர் அட்டகம் படிக்கிறீங்களா? இருக்காங்களா பத்மாவதி அம்மா? அரங்க ஐயா வந்திருக்காரு. ஆரம்பிச்சு வைங்க. நாங்க நீங்க ஆரம்பிச்சு வைங்க ஐயா. இல்ல அரங்க ஐயா வந்திருக்காரு, அவர் பாட இருக்காங்க. இல்லங்க நீங்க தொடருங்க ஐயா. சுவாய நம்ம அடியார போனது. சிற்றம்பலம். பத்மாவதி அம்மா இல்லையா? அவங்க தான் அந்த பாட்டு அமிச்சாங்க, அதனால அவளை பாட சொன்னேன். சிற்றம்பலம். உங்ககிட்ட இருக்கா மணிவாசர் அட்டகம்? வாட்ஸ்அப்ல இருக்கு. சிவமே குருவாய் அருளும் வடிவம் பூவி மேல் இது போல் அறிதற்கரிதாம் திருவின் குருவாய் எமையாள வந்த மணிவாசகரின் மலரடி போற்றி மணிவாசகரின் மலரடி போற்றி. இருக்காங்களா அந்த அம்மா பத்மாவதி அம்மா? கோயில் போயிட்டாங்களா? ஒரே பாட்டு. பாடுங்கம்மா. பாடுங்கம்மா. நீங்க தான் பாடு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு அதை படிக்க பார்க்கலாம்.
ஐயா படிக்கிறையா அது தேடுற ஐயா நானு பேப்பரை காணையா. நீங்க அனுப்பிச்சதை நான் வச்சுக்கிறேன். அனுப்ப உங்களுக்கு திருப்பி வாட்ஸ்அப்ல. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. நான் இப்ப உடனே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். இதுல என்கிட்ட இருக்கு. நீங்க அனுப்பிச்சதான் என்கிட்ட இருக்கு. சிவமே குருவாய் அருளும் வடிவம் புவிமேல் இவ்வளவு சோதிக்கிறானே கடவுளை எங்கடா வச்சு. வாட்ஸ்அப்ல வருது பாருங்க. ஐயா எடுக்க தெரியாது ஐயா எனக்கு. நான் அது மாதிரி எடுக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்சா எடுத்துருவையா. புக்குலயே வச்சிருக்கையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. சிவா எல்லாரும் போட்டி போடாது. யாரும் ஒருத்தர் படிக்கணும், ஒருத்தர் எல்லாரும் கேட்கணும். பாடுறது ஒருத்தரோட கேட்கறது அது இருக்கணும். எல்லாரும் பாடி ஒருத்தர் கேட்க முடியாது. யாராவது ஒருத்தர் பாடினா எல்லாரும் கேட்கணும். பட்டமாலம்மா படிக்கிறேன். படிமா படிமா படிமா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். சிவமே குருவாய் அருளும் வடிவம் புவி மேல் இதுபோல் அரிதற்கரிதாம் திருவின் ஒருவாய் எமையாள வந்த மணிவாசகரின் மலரடி போற்றி. மாயை நீக்கி ஞானம் கூட்டி தீராவினைகள் தீர்த்தருள் செய்து வாரா உலக வாசல் திறக்கும் மணிவாசகரின் மலரடி போற்றி. நிலையா உலகின் நிலையை உணர்த்தி நிறைவாய் வாழ நெறி தந்தருளி மறையின் பொருளை எளிதாய் உரைத்த மணிவாசகரின் மலரடி போற்றி. இன்பம் துன்பம் இரண்டும் கடந்த எல்லை இல்லா ஆனந்த வெளியை என்னுள் காட்டிய எங்குருநாதன் மணிவாசகரின் மலரடி போற்றி. மெய்யாய் அழுதால் சிவனை பெறலாம் உய்யும் உபாயம் இதுவென கோரி மெய்யாய் வாழ்ந்து சிவமாய் நிற்கும் மணிவாசகரின் மலரடி போற்றி. மறவா நினையா குறையா மறையா சாயா அன்பை நாளும் பொழிந்து மாயா மலங்கள் அறுத்தனை ஆளும் மணிவாசகரின் மலரடி போற்றி. இருளில் தோன்றும் ஆதவன் போல என்னுள் முளைத்த ஞான சுடரே எளியேன் என்னையும் ஆண்டருள் செய்யும் மணிவாசகரின் மலரடி போற்றி. ஒரு வாசகமும் அறியாத என்னை திருவாசகமெனும் தேனில் அழுத்தி குருவாசகத்தால் உயர்ந்திடச் செய்யும் மணிவாசகரின் மலரடி போற்றி. குருவாசகத்தால் உயர்ந்திடச் செய்யும் மணிவாசகரின் மலரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். அதுல உயிர்ந்திட கடைசி வரல உயிர்ந்திட செய்யறதா உயர்ந்திட செய்யணுக்குதா? உயர்ந்திட. எனக்கு அம்மா அந்த பாட்டுல உயிர்ந்திட செய்யும்னுக்குது. இல்லங்க, இதுல உயர்ந்திடம் தான் நான் எப்போ எழுதி வச்சேன். ஏன் நீங்க கேட்க போய் நோட்டை எடுத்துன்னு வந்து உள்ள எடுத்து வச்சுட்டேன். நோட்டை அதை எடுத்துன்னு வந்து படிச்சுங்க. பத்மாவதி அம்மா டைப் பண்ணி அமைச்ச பாட்டுல உயிர்ந்திட செய்யும்னு இருக்குது. வாழ்க வாழ்க. ஐயா இப்ப படிக்கிட்டுங்களா?
இன்னொரு படிங்க பாடுங்க. சிவாய நம. திருமணிவாசகர் அட்டகம். சிவமே குருவாய் அருளும் வடிவம் புவி மேலிது இது போல் அரிதற்கரிதா திருவின் உருவாயமையால வந்த மணிவாசகரின் மலரடி போற்றி. மாயை நீக்கி ஞானம் கூட்டி தீராவினைகள் தீத்தருள் செய்து வாரா உலக வாசல் திறக்கும் மணிவாசகரின் மலரடி போற்றி. நிலையா உலகின் நிலையை உயர்த்தி நிறைவாய் வாழ நெறி தந்தருளி மறையின் பொருளை எளிதாய் உரைத்த மணிவாசகரின் மலரடி போற்றி. இன்பம் துன்பம் இரண்டும் கடந்த எல்லை இல்லா ஆனந்த வெளியை என்னுள் காட்டிய எம் குருநாதன் மணிவாசகரின் மலரடி போற்றி. மெய்யாய் அழுதால் சிவனை பெறலாம் உய்யும் உபாயம் இதுவென கூறி மெய்யாய் வாழ்ந்து சிவமாய் நிற்கும் மணிவாசகரின் மலரடி போற்றி. மறைவானினையாய் குறையாய் மறையா சாயா அன்பை நாளும் பொழிந்து மாயா மலங்கள் அறுத்தமையாளும் மணிவாசகரின் மலரடி போற்றி. இருளில் தோன்றும் மாதவன் போலே என்னுள் முளைத்த ஞான சுடரே எளியேன் என்னையும் ஆண்டருள் செய்யும் மணிவாசகரின் மலரடி போற்றி. ஒரு வாசகமும் அறியாதையனை திருவாசகம் என்னும் தேனில் அமிழ்த்தி குருவாசகத்தால் உயர்த்திட செய்யும் குருவாசகத்தால் உய்ந்திட செய்யும் மணிவாசகரின் மலரடி போற்றி. குருவாசகத்தால் உய்ந்திட செய்யும் மணிவாசகரின் மலரடி போற்றி. ஓம் நம சிவாய. உயிர்ந்தா உயர்ந்தா உயிர்ந்திட செய்யணும் சிவா. சரி, அம்மா வந்து உயர்ந்திட எழுதி வச்சு படிச்சாங்க பாட்டப்பா, நீங்க உயிர்ந்திட தேடு படிச்சுங்க. சரி, வாழ்க வாழ்க. ரெண்டும் ஒண்ணுதான், பொருள் ஒண்ணுதான். உயர்ந்தால் உயலாம், இல்ல உயர்ந்தால் உயலாம், உய்யால் உயரலாம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். யாரோ போட்டுட்டாங்க ஐயா, பாட்டை போட்டுட்டாங்க, எழுதி வச்சேன் நானு. நான் வாழ்க்கையில உயர்ந்தால் உய்யலாம், நான் முயர்ந்தால் உயரலாம். வாழ்க, ரெண்டும் ஒண்ணுதான். நன்றி நன்றி. ஐயா ராஜாயா, நீங்க ஒரு வாட்டி படிச்சிருக்கீங்க, படிக்கிறேன்னு சொன்னீங்க. ராஜாயா சொல்லுங்கய்யா. நீங்க ஒரு வாட்டி படிச்சிருக்கீங்க அத? படிக்கிறேன். அம்மா நீ ஆளுக்கு ஒரு பாட்டு படிங்க, மாத்தி மாத்தி. இருக்கா பாட்டு? ஐயா இது கொஞ்சம் குரூப்ல போட்டு விடுங்க, எங்களுக்கும் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். போட்டாச்சுமா, ஏற்கனவே போட்டாச்சுமா. நான் இப்ப மறுபடியும் போடுறேன். இப்ப நான் ஏற்கனவே போட்டாச்சு, நான் போன வாரமே போட்டேன். சிவ சிவா, இப்ப கொஞ்சம் போட்டு விடுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. போடுறேன், குரூப்ல போடுறேன். சிவ சிவா. அந்த திருவம்பாவை ஆரம்பிக்க சொல்லவே பத்மாவதி அமிச்சாங்க. அன்னைக்கே நான் குரூப்ல போட்டு விட்டேன் நானு. இந்த இப்ப அனுப்புறேன். ராஜா படிங்க. சரி, மறுபடியும் இதாகிப்போச்சு. நீங்க தொடங்குனீங்க, அதனால. தீரா வினைகள் தீத்தருள் செய்து வாரா உலக வாசல் திறக்கும் மணிவாசகரின் மலரடி போற்றி.
நான் போட்டேன் பாருமா, குரூப்லயும் இருக்கமா, 2 குரூப்லயும் போட்டேன், பெரிய அன்பர்களையும் போட்டேன், சிவனேரிலையும் போட்டேன். நிலையா உலகின் நிலையை உணர்த்தி நிறைவாய் வாழ நெறி தந்தருளி மறையின் பொருளை எளிதாய் உரைத்த மணிவாசகரின் மலரடி போற்றி. சிவாயனமா ஐயா முதல்ல இருந்து பாடலையா ஐயா? இப்ப குரூப்ல போட்டிருக்கு பாருங்க, பெரிய பிராண்ட்லயும் போட்டிருக்கேன், சிவனேரிலையும் போட்டிருக்கேன், குரூப்ல இருக்கு. ராஜையா முதல்ல படிக்கிறோமா? இன்பம் துன்பம் இரண்டும் கடந்த முதல்ல படிச்சுட்டேன். அப்படி இல்லைங்க ஐயா, சிவமே குருவாய் அருளும் தானே முதல் பாட்டு. எல்லை இல்லா ஆனந்த வெளியை பாக்குறேன். என்னுள் காட்டிய எம்புநாதன், அது 4வது பாட்டுங்க ஐயா. முதல் பாட்டு படிச்சிட்டமா? கேட்கல எங்களுக்கு, அதனால தாங்க ஐயா கேட்டேன் நானு. நீங்க வாரா உலகம் தான் எங்களுக்கு கேட்டுது, அதனாலதான் கேட்டேன். என்ன இந்த மாதிரி எங்கன்னு கண்டுபிடிச்சு இன்னாத்தி அடுத்தும் மறையின் பொருளை தான் கேட்டுது, நிறைய உலகெல்லாம் கேட்கல. முதல்ல படிச்ச இதுல கூகுள்ல படிக்கிறாது, மறைஞ்சு போகுது. அது வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சேன் பாருங்க, வாட்ஸ்அப்ல குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. சரி, சிவனேரிலையும் போட்டிருக்கேன், பெரிய பிராண்ட் அனுப்பிச்சிருக்கேன். பெரிய பிராண்ட்ல இருந்து எடுத்து பாருங்க. மெய்யாய் அழுதால் சிவனை பெறலாம். மணிவாசகர் அட்டகம்னு போட்டு குரு சிவமே குருவாய் அருளும் வடிவம்னு ஆரம்பிச்சிருக்கு அந்த பாட்டு. 8 பாட்டு. சிவலோகத்துல இருக்கிற அந்த வாத ஊரடிகள் எழுதின பாட்டு அது. அதுல ஒரு இடத்துலயும் மணிவாசகர் மலரடி போற்றின்னு வரதுனால அந்த திருவம்பால 8 போற்றி வரனால இதுல 8 போற்றி இருக்குது. அதனால அந்த அட்டகத்தை படிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான். சிற்றம்பலம். நான் வேணா படிக்கட்டுமையா? சிற்றம்பலம் நான் ஏற்கனவே படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? திருச்சிற்றம்பலம். சிவமே குருவாய் அருளும் வடிவம் புவி மேலிது போல் அறிதற்கரிதாம் திருவின் உருவாய் எமையாள வந்து மணிவாசகரின் மலரடி போற்றி. மணிவாசகரின் மலரடி போற்றி. மாயை நீக்கி ஞானம் கூட்டி தீராவினைகள் தீர்த்தருள் செய்து வாரா உலக வாசல் திறக்கும் மணிவாசகரின் மலரடி போற்றி. மணிவாசகரின் மலரடி போற்றி. நிலையா உலகின் நிலையை உணர்த்தி நிறைவாய் வாழ நெறி தந்தருளி மறையின் பொருளை எளிதாய் உரைத்த மணிவாசகரின் மலரடி போற்றி. மணிவாசகரின் மலரடி போற்றி. இன்பம் துன்பம் இரண்டும் கடந்த எல்லை இல்லா ஆனந்த வெளியை என்னுள் காட்டிய எங்குருநாதன் மணிவாசகரின் மலரடி போற்றி. மணிவாசகரின் மலரடி போற்றி. மெய்யாய் அழுதால் சிவனை பெறலாம் உய்யும் உபாயம் இதுவென கூறி மெய்யாய் வாழ்ந்து சிவமாய் நிற்கும் மணிவாசகரின் மலரடி போற்றி. மணிவாசகரின் மலரடி போற்றி. மரபானினையா குறையா மறையா சாயா அன்பை
நாளும் பொழிந்து மாயா மலங்கள் அறுத்தனையாளும் மணிவாசகரின் மலரடி போற்றி, மணிவாசகரின் மலரடி போற்றி. இருளில் தோன்றும் ஆதவன் போல என்னுள் முளைத்த ஞான சுடரே, எளியேன் என்னையும் ஆண்டருள் செய்யும் மணிவாசகரின் மலரடி போற்றி, மணிவாசகரின் மலரடி போற்றி. ஒரு வாசகமும் அறியாதயனை திருவாசகம் எனும் தேனில் அமிழ்த்தி, குருவாசகத்தால் உய்ந்திட செய்யும் ஒரு மணிவாசகரின் மலரடி போற்றி, குருவாசகத்தால் உய்ந்திட செய்யும் மணிவாசகரின் மலரடி போற்றி, மணிவாசகரின் மலரடி போற்றி என்ற திருவாசகத்தோட செய்திகளை அப்படியே பிழிஞ்சு ஐயா கொடுத்துருக்காங்க. அதனால மணிவாசகர் மலரடியை தொழுதால் அவர் மூலமாக அந்த திருவாதவூர் சிவபாத்தியன் என்று சொல்கிற திருப்பெருந்துறை பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. முடிச்சலாம் ஐயா. ஐயா நடராஜா இருக்காங்களா? முடிச்சிடலாம். நடராஜா இருக்காரா? இல்ல ஐயா இது எதுல வருது ஐயா இந்த பாட்டு? இதான சிவலோக மடத்துல இவரை சரியா பாடி இருக்காருமா. இப்ப நான் அந்த குரூப்ல போட்டு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல பெரிய பிராணத்திலயும் போட்டிருக்கேன், சிவனர்லயும் போட்டிருக்கேன். சரிங்க ஐயா, நன்றிங்க. நிறைவு செஞ்சுக்கலாமா? முடியலாம். நன்றிங்க சிவா. முடிச்சலாம். அதுதான் வந்துங்க, தண்ணி வந்துச்சுங்க. சிவபெருமான் சிவசிவா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். கடந்த 5 நாட்களாக 12 திருமுறை காப்பு செய்யப்பட்டிருப்பதனால திரு எம்பாவை மட்டும் பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிற சிறப்பித்த அத்துணை உள்ளங்களுக்கும் மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மனமொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்று இரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். சரியாக 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து திருமதி அமுதா பழனியப்பன் அவர்கள் சொற்பொழி ஆற்றுவார்கள். அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.